தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/6/2023 செவ்வாய்க்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் மதியம் 12:12 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு சனி வக்ரம் அடைகின்றார். கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். பொதுவாக சனி என்ற 2 எழுத்து ஆட்டி வைக்கும் கோள் அப்படிங்கிறார். ஆட்டி வைக்கும் கோளாக இருக்கிறதை நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க? சனி வந்துருச்சுன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சனி ஆரம்பமாகிருச்சு, அதனால் வேலையெல்லாம் போயிடுச்சு, சனி வந்துச்சு, அதுலேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சனி மீதே பழியை சுமத்துவாங்க. ஆனால் பொதுவாக சனி நல்லவன். அது உச்சம் பெறக்கூடிய இடம் எது அப்படின்னா துலாம் ராசி. துலாம் ராசி திராஸ், அதுக்குள்ள சின்னம். நீதிமான், நியாயவான் அப்படிங்கிறது. நேர்மையாக நடக்க வைப்பவன், பல அனுபவங்களை கொடுத்து நம்மளை புதுப்பித்து கொள்ள வைப்பவன். புதுமையாக நம்ம மாறி நம்ம எப்படி காரியங்களை செய்தால் நம்ம அனுபவத்தின் வாயிலாக சில கற்றுக்கொள்வதை எல்லாம் இந்த சனி கொடுப்பாராம். அப்படிப்பட்ட சனி பகவான் கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு 2.5 ஆண்டுகள் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலையும் சுற்றி வருகின்ற பொழுது 2.5 ஆண்டு. 12 கட்டம் ஜாதகத்தில் 12க்கு 2.5 ஆண்டு வீதம், 12 என்று 2.5 30 ஆண்டுகள் ஒரு இடத்துக்கு திரும்ப மீண்டும் வருவதற்கு அவருக்கு காலம் இருக்கிறது. ஆகையினாலே தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டுகளில் தாழ்ந்தவனும் இல்லைம்பாங்க. ஒரு காலத்தில் ஓகோன்னு இருப்பார், அடுத்த ஒரு பீரியடில் ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடுவார். சில பேர் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, 30 ஆண்டு கழித்து மிகப்பெரிய லெவலில் வந்துடுவாங்க, நினைக்க இயலாத ராஜயோகத்துக்கு வரும். அதுக்கு காரணம் இந்த சனி. சனிக்கு ஒரு பேர் என்ன? மந்தன். மந்தன் செய்கிற அளவுக்கு மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான்னு ஒரு பழமொழி. ஆகையினாலே சனியை பற்றி நீங்கள் தவறான கருத்துக்கள் நினச்சிக்க வேண்டாம். சனி என்பவன் நல்லவன். அது எப்படி அது செய்யுங்கிறதுக்கு இப்போது வக்கரமாக இருக்கு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு பழமொழி. மேசராசிக்கு எப்படி இருக்கும்? மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கு சனி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கரம் அடைஞ்சிச்சு அப்படின்னா பொசிஷன் சரியில்லை, அது ஆடிக்கினே இருக்கு, வக்கரமாக இருக்கு, பின்னோக்கி போகுது. ஆகினாலே லாபம் வருவதில் தடை வரலாம். நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, அந்த தொழிலில் சில தொல்லைகள், குறுக்கீடுகள் வரும். வரக்கூடிய லாபத்தை இன்னொருத்தர் கைப்பற்றிக்கிட்டு போயிடுவார். இல்லைன்னா நீங்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டாளிக்கு ஆதாயம், உங்களை ஏமாற்றி அவர் எடுத்துக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு வழிகளில் போகலாம். ஆகையினாலே மிக 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 உஷாராக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் சனி வக்கர காலம். சரி, ரிஷபராசிக்கு சனி எப்படி இருக்குன்னா தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம். தொழில் தான் ஒருத்தனுக்கு வாழ்க்கையை வழிநடத்தி செல்றதுக்கு இன்றைக்கு நமக்கு பொருள் வேணும். பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லாக்கியாங்குங்கிற அந்த பொருளை சம்பாதிக்கணும்னா தொழில் நல்லா நடக்கணும் இல்லையா? அந்த தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனியை வக்கரம்னா தொழில் எப்படி நடக்கும்? நடக்கிற தொழிலே நிறுத்தனாப்பில் போயிடும், ஸ்தம்பிச்சு நிற்கலாம். ஆக மூடி கிடக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். இந்த தொழில் மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தும் நேரம்னு இந்த சனி வக்கரத்துக்கு பிறகு உங்களுக்கு வரலாம். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தொழிலை மூடு விழா செய்யக்கூடிய அளவுக்கு கூட வரலாம். காரணம் என்னன்னா, இந்த சனி நல்லவன், யோகம் செய்கிற கிரகம், ஆனால் வக்கரமாக இருக்கு. அப்படி மூடு விழா காணாமல் உங்களுக்கு தொடர்ந்து சனி பீரியடில், அதாவது சனி வக்கர காலத்தில் தொழில் நல்லா நடக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு தொழில் மாற்றம் செய்யலாம், அல்லது தொழில் நிலையத்தினுடைய இடத்தை மாற்றலாம், அல்லது புதிய பங்குதாரர்களை மாற்றலாம். ஏதாவது ஒரு மாற்றம் தொழிலில் செஞ்சே ஆகணும். அப்படி இருந்தால் இந்த தொழில் வளர்ச்சி அடையும். இப்படி 12 ராசிகளுக்கும் சனி அந்த இடத்திலிருந்து வக்கிரம் பெறுவதன் மூலமாக என்னென்னவெல்லாம் நடைபெறும் என்பதை பற்றி சாஸ்திர ரீதியான கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே பார்க்கலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் செய்யும் நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூல தகவல்கள் வரலாம். திடீரென இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வரும் லாபத்தில் இடையூறுகளும் தடைகளும் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படாமல் இருக்க இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ளமகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும். ஆனால் சனி வக்கிரம் பெற்றிருக்கிறார். தொழிலில் மட்டும் தொல்லைகள் வரலாம். வந்த புதிய ஒப்பந்தங்கள் வாயிலோடு நின்றுவிடலாம். பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் செயல்படும். இன்றைக்கு வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழும் நாள். வளர்ச்சியை முன்னிட்டு இடம் மாறலாமா,
ஊர் மாறலாமா, நாடு மாறலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். சூரியனும் புதனும் ஒன்றாக இருப்பதால் இதுவரை பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை இன்று அகலும். கல்விக்காக எடுத்த முயற்சி, வேலைக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 8லே சனி, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். அந்த சனி வக்கிரம் பெற்றிருக்கிறார். எனவே சனியின் வக்கிரத்தால் ஓரளவு சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷம் கூடும். அஷ்டமத்து சனியின் கடுமை குறைகிறது. எனவே எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். விலகியவர்கள் விரும்பி வந்து இணைந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அது வக்கிரமாக இருக்கிறது. எனவே ஆரோக்கியம் சீராகும். புதிய மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். காரியங்களில் இருந்த குறுக்கீடுகள் எல்லாம் அகலும். தொழிலிலே புதிய கூட்டாளிகள் வந்து இணையலாம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இன்று முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 6ல் இருக்கும் சனி வக்கிரம் பெற்றிருக்கிறார். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம். நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே உங்களுக்கு பணி நிரந்தரம் கூட ஆகலாம். தற்காலிக பணி நிரந்தர பணி ஆகலாம். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வருமான பற்றாக்குறை அகலும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள். செயல்பாடுகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். வியாபார விரோதங்கள் விலகும். விலையுந்த பொருள்களை வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். அஷ்டாஷ்டம சனி வக்கிரம் பெறுகின்றார். அதன் வலிமை குறைவதனாலே செல்வாக்கு உயரும். செல்வ வளம் பெருகும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். இடம்பூமியால் வந்த பிரச்சனைகள் அகலும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகளும் அகலும். வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. வருமானம் பெருக வழியமைத்துக் கொள்ளும். இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆவதனாலே, 3ல் இருக்கும் சனி வக்கரம் பெற்றிருப்பதனாலே முன்னேற்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் அகலப் போகிறீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். வழக்குகள் சாதகமாக முடியும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரம் கணிசமான லாபத்தை கொடுக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். உயர் பதவி வைப்பவர்களின் மூலம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வேண்டிய அளவு பொருளாதாரமும் கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் கூட திடீர் மாற்றங்கள் வரலாம். அதே நேரத்தில் உங்கள் திறமைக்கும் நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி சென்று கொண்டிருந்த போது இன்று சனியின் வக்கரத்தால் அவைகளெல்லாம் சிறப்பாக நடைபெறப் போகின்றது. குறிப்பாக சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பும் அதனால் நன்மையும் கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் திருப்தியாக செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி செல்லும். வருமானம் ஒருபுறம் வந்தாலும் செலவு நடைகள் இருமடங்காக உயரும். மனப்பாரங்கள் அதிகரிக்கலாம். அலைபேசி வெளியில் வருகிற தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு. மிக மிக கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பிற இனத்தாரால் பெருமை வந்து சேரும் நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அயல்நாடு சென்று படிக்க விரும்பினால் அந்த பிள்ளைகளுக்கு அதற்காக எடுத்த முயற்சி கைகூடலாம். உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள நீங்கள் முயற்சிப்பீர்கள். அந்த முயற்சியும் கைகூடலாம். பொதுவாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த இலாகா மாற்றங்கள் வரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.